அதாவது நம்ம அண்ணாமலை அவர்கள் வந்து டெல்லி கிளம்பி போயிருக்காரு. எதுக்கு? டெல்லி எது கிளம்பி போயிருப்பாரு? ஜியை பார்க்கவா? ஜியை பார்க்க போயிருப்பாரு. ஆனால் போனவரு ஜியை பார்க்கல, ஷாவை மட்டும் பார்த்தாரு. ஷாவை மட்டும் பார்த்துட்டு வந்திருக்காரு. என்ன காரணம்னு கேட்டாக்கா, அண்ணன் வந்து புதுசா கட்சி ஒண்ணு துவங்க போறாராம். ஆல்ரெடி அண்ணன் கட்சி ஆரம்பிச்சு முதல்வர் ஆயிட்டாரு. அது அந்த அண்ணன் இல்ல, அண்ணாமலை அண்ணன் கட்சி துவங்க. அண்ணாமலை அண்ணன், ஓகே, தெளிவா சொல்லுங்க. எத்தனை அண்ணன்? குழம்புதான் இல்லையா? மலை அண்ணன் வந்து கட்சி துவங்க போறாரு. அதுவும் தமிழ்நாட்டுல, அதாவது பிஜேபிங்கிற ஒரு கட்சி இருக்குன்னு இருக்கு. பிஜேபில இருந்து விலகி வந்து பிஜேபி கட்சி ஆரம்பிக்க போறாரு. என்னங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க. பிஜேபில இருந்து விலகி வந்து இன்னொரு பிஜேபி கட்சி ஆரம்பிக்க போறாரு. அது மாநில கட்சியா? தேசிய கட்சியா இல்லாம மாநில கட்சியா மட்டும் ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா தேசிய கட்சியா இருந்துட்டு நாங்க தமிழ்நாட்டுக்குள்ள வர முடியல, தமிழ்நாட்டுக்குள்ள வந்து எங்களால எதுவும் பண்ண முடியல. அதாவது உள்ள கலவரங்களை எவ்வளவோ நாங்க பண்ணி பார்த்தோம், ட்ரை பண்ணோம், முடியல. ஏன்னா ஏற்கனவே இருந்த திராவிட கட்சிகள் வந்து அதுக்கு அனுமதிக்கல. ஆனா இப்ப வந்து ஓரளவுக்கு ஈஸியா வரதுக்கான வழி இருக்கு. இருந்தாலும் நாங்க ஸ்ட்ராங்கா இந்த இடத்துல ஒரு தடம் பதிக்கணும்ல. ஏன்னா இப்ப இருக்கிறவரு இடதுசாரி கட்சிகள் கூட்டணி இருக்கிறதுல அதுக்கு பயந்து கொஞ்சம் அடக்கி வாசிப்பாரு. நாங்க அதை வாசிக்க தேவையில்லை, அதனால ஸ்ட்ராங்கா வந்து இறங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிருக்காரு. அவர் போயிட்டு யார் யாரை பார்த்துட்டு வந்திருக்காரு அப்படின்னாக்கா, நிதின் அபினையும் அமித்ஷாவையும் பார்த்துட்டு, இந்த மாதிரி தமிழ்நாட்டுல இது வரைக்கும் நம்ம வர முடியாதது காரணம் வந்து நயினார் நாகேந்திரன் அப்படி சொல்லல, அதுவும் ஒரு காரணம் தான். அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நயினார் அவரை போட்டுட்டு என்ன எதுக்கு நீங்க வந்து நீக்குனீங்க, நான் இருந்திருந்தேன்னா இங்க வந்து அப்படி அறுத்து தள்ளி இருப்போம் நானு. ஆனா அதை நம்ம அப்படி இதை கடந்து போயிட முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டுல போன எலெக்ஷன்ல ஒரு குறிப்பிட்ட வாக்கு வாங்கினதுக்கு காரணமே அண்ணாமலையோட இதுதான். பாஜக நீங்க ஒரு விஷயம் வந்து அதிகமா தெரியறதுக்கு காரணமா அண்ணாமலை அவர்கள் தான். அது ஓகே ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்க வந்து தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஒரு சில விஷயம் பண்ணதால தான் தமிழ்நாட்டுல நம்மளால ஜெயிக்க முடியல. அவங்க வந்து அவங்க மேல அந்த குறை இந்த குறை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் போட்டுட்டு வெளில போற எம்ப்ளாயி வந்து கடைசி நாள் வந்து எல்லாருமே கொட்டி தீக்கிற மாதிரி எல்லாருமே கடை சொல்லுவாங்கல்ல. அவர் இப்ப சொல்லல, இந்த சீட்டு ஒதுக்குனாங்கல்ல இந்த எலெக்ஷனுக்கு, அப்பவே வேணும்னே தோக்குற இடங்களா பார்த்து சீட்டு கொடுத்துருக்காங்க. தலைமை சரியில்லை, அது சரியில்லை, லெட்டர் எல்லாம் விட்டாரு. அந்த லெட்டர் வேற சர்ச்சையாச்சு. அந்த மாதிரி பேசிட்டு வந்திருக்காரு. அடுத்து வந்து என்ன சொல்லிருக்காங்க, நீங்க இப்பெல்லாம் கோவப்படாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க, ஏன் வந்து குதிக்கிறீங்க, நம்ம தேசிய பொறுப்பு தரான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ராஜ்யசபா சீட்டும் தரேன்னு சொல்லியிருக்காங்க, எம்பி சீட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு அதெல்லாம் தேவையில்ல, நீங்க எப்படி எனக்கு அதெல்லாம் தரலாம், எனக்கு அதெல்லாம் தேவையில்ல, வந்தா ஏட்டையா கூட தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்திருக்காரு. இன்னும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து இந்த பக்கமா வரல. அதாவது அண்ணாமலை அவர்கள் கிட்ட இருந்தோ அந்த கட்சிக்கிட்ட இருந்தோம் வந்து நான் வந்து புதுசா கட்சி ஓப்பன் பண்ண போறேன். இருந்தாலும் அண்ணாமலை வந்து நான் விலகுறேன் கட்சியை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்ததுமே இன்னைக்கு நயினாரை டெல்லி கூப்பிட்டுருக்காங்க. என்னவா இருக்கும்? எதுக்கா இருக்கும் நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்க. அண்ணன் மாதிரி சொல்லிடுவோம், உங்ககிட்டே விட்டுருக்கேன், உங்களுக்கே தெரியாது இல்ல அப்படின்னு விட்டுருவோம். 10வது குறைக்கு நம்ம அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் பட்டாசு வெடிச்சு இனிப்பு வழங்கி அதை கொண்டாடி இருக்காங்க. எதுக்குன்னா அவர் பிஜேபில இருந்து வெளியே வந்துட்டாரு, அதுக்குன்னு. அதுக்கா திருப்பி அவர் பிஜேபி கிட்ட தான் போக போறாருங்கிறது. அப்போ ஒரு வெடி போனாங்க. அதுல வேற பாலிமர் நியூஸ் அந்த போட்டோவை போட்டு கரெக்டா பஞ்சர் கடைன்னு போட்டு வச்சிருக்கான். எதுவும் அறிகுறியா இருக்குமான்னு தெரியல, பொறுத்துறது பாப்பா. அப்ப எங்க அண்ணனுக்கு போட்டியா இன்னொரு அண்ணன் வராரு. ஆமா, அதே மாதிரி இங்க வந்து அண்ணாமலை அவர்களுக்கு நிறைய அதிருப்தி எல்லாம் இருந்துச்சு. என்னன்னா தேசிய பொறுப்பு தரேன்னு சொல்லியிருந்தாங்க, மாநில பொறுப்புல தூக்கிட்டாங்க. தூக்கின உடனே நான் தேசிய பொறுப்பு தரேன்ப்பா, நீங்க கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு ஒரு குஷியில இருந்தாரு. கடைசியில பார்த்தாங்க காலவாரி விட்டாங்க. அடுத்து 2026 எலெக்ஷன்ல நான் நின்னா கோவை வடக்குல தான் நிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த கால அப்படி சொன்னாரா. உடனே தான் ஜி கேட்டாரா, நாடாளுமன்ற எலெக்ஷன்ல கோயம்புத்தூர்ல தானே நின்ன தம்பி, ஏன் ஜெயிக்கல அப்படின்னு கேட்டிருக்காரு. அதெல்லாம் முடியாது, நான் நின்னா கோவையில, நான் தோத்தாலும் பரவாயில்ல கோவையில நின்னுதான் தோப்பேன், அதுதான் எனக்கு பிடிச்ச இடம். ஆனா கோவை யாருக்கு கொடுத்தாங்க? வானதி சீனிவாசன் அவர்களுக்கு. அக்காவும் ஜெயிச்சிருச்சான்னு பார்த்தா அதுவும் இல்ல. அதனால அதாவது பிஜேபி எங்கெங்கெல்லாம் நின்னா ஜெயிக்கலாமோ, எங்கெங்கெல்லாம் நின்னா நமக்கு வந்து பவர் அதிகமா இருக்கும், அந்த இடத்தெல்லாம் பார்த்து நிக்கலாம் அப்படி இப்படின்னு பார்த்தா கடைசியில அங்க மேல் இடத்துல ஒத்துக்கல. அதனால அவர் கொஞ்சம் அதிருப்தி ஆயிட்டாரு. சரிப்பா, இப்ப இடைத்தேர்தல் எதுவும் வருது, அதுல நிக்கிறேன்னாரா? அது தெரியல, வாய்ப்பு இருக்கு. புது கட்சியா புதுசா நாங்க இடைத்தேர்தல நிற்போம். நாங்க ஒன்னும் ஆளுங்கட்சி, அதாவது இப்ப ஆளுங்கட்சியா இருக்கிற கட்சி இதுக்கு முன்ன எல்லா இடைத்தேர்தலையும் புறக்கணிச்ச மாதிரி புறக்கணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவார் அவரு. அதாவது இப்போ அண்ணாமலை அவர்களோட வரலாறு எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கீங்க, 2021 அரவங்குறிச்சியில நின்னாப்புல ஜெயிச்சிருவாருன்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க, கடைசியில தோத்துட்டாரு. 2024 கோயம்புத்தூர்ல நின்னாப்புல அதே மாதிரி எதிர்பார்த்தாங்க, தோத்துட்டாரு. அப்புறம் 2026 நான் கோயம்புத்தூர்ல தான் நிப்பேன் அப்படின்னு கேட்டு இருந்தாரு. இங்க நிக்காத, போய் அங்க நில்லுன்னு அமுச்சு விட்டாங்க. நிக்க வேண்டிய இடம் இதுல போய் நடுரோட்ல நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கேயுமே நிக்க மாட்டேன். அதனால அவரே வாழ்ந்தா கோயம்புத்தூர், இல்லன்னா வேணாம்னு ஒதுங்கிட்டாரு. ஒதுங்கிட்டாரு ரோசக்காரையா. ஆமா, அதனால இந்த தடவை நீங்க என்ன எனக்கு சீட்டு தரது,
நானே கட்சி ஓபன் பண்ணி நானே நிக்கிறேன். அது வேற இல்லாம அண்ணாமலை கூட நம்ம சூப்பர் ஸ்டார் சேர்றதா ஒரு நியூஸ் வருது. அது ஒரு பக்கம் போயிருக்கு. சூப்பர் ஸ்டார் போய் கேட்டிருக்காரு, இந்த மாதிரி நீங்க வந்து கூட சேர்ந்து வழக்கம் போல தேதி பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு. அடுத்து ஒரு பக்கம் ராகவா லாரன்ஸை கூப்பிட்டு இருக்கிறதா கேள்வி போடுறோம். எல்லாரையும் கூப்பிட வேண்டியதான், கூப்பிட்டு கேள்வி போடுறோம். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி அவர் ஃபாலோ பண்ணிருக்காரு. கட்சி ஓபன் பண்ணி என்ன கொள்கையை அறிவிக்க போறாரு, பேர் என்ன வைப்பாங்க. ஏற்கனவே அதிமுக டிசைனா பேர் வச்சிருக்காங்க. இவரு பூ பாஜக, புதிய பாஜக. புதிய பாஜகவா? பூ பாஜகன்னு நான் வந்து ஸ்டன் ஆயிட்டேன் கொஞ்ச நேரத்துல. புதிய பாரதிய ஜனதா கட்சி வைக்கலாம் வாய்ப்பு இருக்கு. பூ பாரதிய ஜனதா கட்சி அப்படி வைக்கலாம். பூ சிம்பிள் இருக்கிறதுல அப்படி கூட வைக்கலாம். தாமரை பூ. அங்க தாமரை பூனா இங்க என்ன கொடுப்பாங்க, அல்லிப்பூ கொடுப்பாங்க. மல்லிப்பூ கொடுப்பாங்க. மதுரையில மல்லிப்பூ ஃபேமஸ். நீ அதை சின்னமா வச்சுக்கோப்பான்னு கொடுத்துருவாங்க. ரைட். என்ன ஓபன் பண்ண போறாரு, என்ன கொள்கை அறிவிக்க போறாருன்னு தெரியல. ஆனா தமிழ்நாட்டுல பெரியாரை எனக்கு தெரியும் ஒரு கொள்கை என்னது, உயிரே போனாலும் நீட் எக்ஸாம் எடுக்க மாட்டோம்னு ஒரு கொள்கை வைப்பார் அவரு. அது ஆனா பெரியாரை தவிர்த்து நம்ம பெரியாரே அண்ணாவையும் தவிர்த்து நம்ம தமிழ்நாட்டுல அரசியல் பண்ண முடியாது. அதாவது ஈவே ராமசாமி ராமருக்கு பூஜை பண்ற மாதிரி ஒரு ஏஐ போட்டோ ரெடி பண்ணிடுவாங்க. அம்பேத்கர் கையில கான்ஸ்டிடியூஷனை எடுத்துட்டு பகவத்கீதையை கொடுத்துருவாங்க. பாருங்க எங்க கொள்கை தலைவர் பெரியார் அம்பேத்கர். சொல்ல முடியாது, நாளைக்கு பெரியாரோட கருப்பு துணியை எடுத்துட்டு காவியுடைய போட்டு விட்டு வரும் எங்க அவாதான் அப்படின்னு சொல்றதுக்கு மறைச்சிட்டாங்க திராவிட இயக்கக்காரங்க அப்படின்னு புதுசா வரலாறு புத்தகம் எல்லாம் எழுதுவாங்க. ஏன்னா பாரு தாடி வச்சிருக்காரு சாய்பாபா மாதிரி அப்படின்னு சொல்லி கூட பரப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாருக்கு தெரியும், இருந்தாலும் இருக்கும். அதனால ஒரு கட்சி ஆரம்பிக்கட்டும், என்னென்ன கொள்கையை கொண்டு வராரு அப்படிங்கறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். முதல்ல ஆரம்பிக்கிறாருங்கிறதையும் பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா அதிகாரப்பூர்வ நடவடிக்கை இது அதிகாரப்பூர்வ நாளைக்கு அவரோட பிறந்த நாள், நாளைக்கோ நாளான்னைக்கோ அதோட அறிவிக்கிறேன்னு சொல்லிருக்காராம். வாய்ப்பு இருக்கு. கேக் மொத்தம் ஒரே கிஃப்ட், ஒரே கேக்கா வெட்டி செலவு மிச்சம். பர்த்டே கேக்கு அப்புறம் புது கட்சி ஆரம்பிச்சது கேக்கு சேர்த்து வெட்டிடுவாருன்னு நினைக்கிறேன். ஆமா, அதுல மல்லிப்பூ சிம்பிள் போட்டுருப்பாங்களான்னு பாப்போம். அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இந்த பக்கம் பார்த்தாக்கா வைகோ, துரை வைகோ பயங்கரமா ஒரு மாதிரி பிரஸ் மீட் கொடுத்து அப்படி இப்படின்னு சொல்லி வைகோ ஒரு பக்கம் பேசிட்டு துரை வைகோ ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காப்புல. அப்பா பையனும் போட்டு பிரஸ் மீட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமா, இந்த அப்பா பையன் யோசிச்சாலே எனக்கு வேற எங்கேயோ போகுது மைண்டு. அது பாடா இப்போ வைகோ துரை வைகோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க வந்து 4 சீட்டு தான் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதுல நாங்க 2 ஜெயிச்சிட்டோம். 4 சீட்டுக்கு அதிகமா கொடுத்துருந்தோம். நாங்க ஒரு மிகப்பெரிய வரலாற்று பிழை ஒண்ணு பண்ணிட்டோம். என்னன்னா, அதாவது நாங்க வந்து டிஎம்கேவோட சின்னத்துல நின்னுட்டோம், உதயசூரியன் சின்னத்துல நின்னுட்டோம். நாங்க மட்டும் உதயசூரியன் சின்னத்துல நிக்கல அப்படின்னா இந்நேரம் நாங்க கிளம்பி தாவேக்காக்கு இருப்போம். நீங்க வந்து கூகுள் பண்ணாம டக்குன்னு மதிமுகவோட சின்னம் என்னன்னு சொல்லுங்க. ஆமா சொல்லுங்க, டக்குனு மதிமுகவோட சின்னம் என்னன்னு மட்டும் கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா அவங்க ஜெயிச்சிருப்பாங்க, நாங்க ஒத்துக்கிறோம். பார்த்துட்டு நீ கமெண்ட்ல சொல்லுங்க. ஆமா, ஏன்னா அது என்ன சின்னம்ங்கிறது டக்குன்னு என்ன சின்ன அவங்க என்ன சின்ன ரிஜிஸ்டர் ஆகாததுக்கு ஒரு சின்னம் இருக்கு. அவங்க தனி சின்னத்துல நின்றுதான் ஜெயிச்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. உதயசூரியன் நின்று 2 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. இப்ப போகும்போது ராஜினாமா பண்ணிட்டு போவாங்களா இல்ல அப்படியே போவாங்களான்னு தெரியல. ராஜினாமா பண்ணிட்டு தானே போயாகணும். ஏன்னா இவங்க சின்னத்துல இருக்காங்க, போக முடியாது. அதனால தானே இப்ப அவங்களுக்கு கோவமே. அவங்களுக்கு வருத்தம் என்னன்னா, அது உதயசூரன் சின்னத்துல நின்னது கிடையாது, இந்த சின்னத்துல மட்டும் நிக்கலன்னா ஒரு புது சோஃபா என் வீட்டு ஹால்ல இருந்திருக்கும். அதை மிஸ் பண்ணிட்டேன் நானு அப்படின்னு அவர் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. கவலைப்படாதீங்க, நீங்க ராஜினாமா பண்ணிட்டு போனாலும் சோஃபா ரெடியா இருக்கு. ஆளுக்கு ஒரு சோஃபா இருக்கு, 2 பேருக்கும். ஹால்ல ஒண்ணு போட்டுக்கோங்க, ரூம்ல போட்டுக்கோங்க. 2 சோஃபா ரெடியா இருக்கு, அதனால பிரச்சனை இல்லை. இப்ப 2 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. என்ன அதாவது 2 சீட்டு ஜெயிச்சோம், இந்த மாதிரி உதயசூரன் சின்னத்துல நிக்கலன்னா நான் போயிட்டு இப்போ ராஜினாமா பண்ணணும்ன்ற இது வந்திருக்காது, என் இஷ்டத்துக்கு நான் போயிருப்பேன். ஆனா இப்போ ராஜினாமா பண்ணிட்டு போவாரு. நம்மளோட தாவேகா தலைவரா இருக்கிற இந்நாள் முதல்வர் விஜய் அவர்கள் என்ன வாக்குறுதி கொடுப்பாங்கன்னா, நீங்க எங்க ராஜினாமா பண்றீங்களோ அங்கேயே இடைத்தேர்தல் வர வச்சு, அங்கேயே உங்களை நிக்க வச்சு, அங்கேயே நான் ஜெயிக்க வைக்கிறேன். அப்ப என்ன சின்னத்துல நிப்பாரு? அப்ப விசில்ல தான் நின்று ஆகணும். ஏன்னா இவங்களோட சொந்த சின்னத்துல நின்னா யாருக்கும் தெரியாது இது என்ன சின்னம், யாரோட கட்சி அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்ப கூட உதயசூரியனுக்காக அப்ப வந்து இப்படி சொல்லுவாங்க, தளபதியின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் அப்படி சொல்லி ஓட்டு கேட்டு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதையும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் என்னன்னு. அப்படியே இந்த பக்கம் போனா நம்ம தினம் பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம், தினம் நம்ம கதறிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம், தமிழ்நாடே கதறிக்கிட்டு இருக்கிற விஷயம், தினம் முதல்வர் கண்டுகொள்ளாத ஒரு விஷயம் சட்ட ஒழுங்கு. அது வழக்கம் போல சீர்கெட்டுட்டே இருக்கு. ஒரு இந்த 30 நாள் ஆக போதா, கிட்டத்தட்ட 30 நாள் ஆக போகுது. இது வரைக்கும் வாயை திறந்து அதை பத்தி எதுவுமே பேசல. நான் ஏன் பேசணும்? அதுக்கு டிஎம்கே தான் ஆட்சி பண்றாங்க, அவங்க தான் காரணம். நான் ஏன் பேசணும்? சரி, டிஎம்கே ஆட்சி பண்றாங்க, மத்தவங்க தப்பு பண்ணா டிஎம்கேவோட தப்பு ஓகே. இப்ப நான் வச்சிருக்க எல்லாமே வந்து டிவிகே காரங்க பண்ணது, அது யார் சார் கேட்கணும்? அத வந்து ஆதவர்ஜுனா கேட்பாரு. நான் அவர்தான் செய்யுமா தெரியல யார் சிஎம்னு நாங்க எதுவும் சொல்லல. ஒருத்தர் பேசவே மாட்டேங்கிறாரு, மனு வாங்குறதுல இருந்து பிரஸ் மீட் கொடுக்கறதுல இருந்து எல்லாமே இன்னொருத்தர் பண்ணிட்டு இருக்காரு. யாரு சிஎம் யாரு டம்மின்னு எங்களுக்கு ஒண்ணு விளங்கல. அதாவது டிவிகே சார்ந்த ஒரு 5 பேர்
தண்டையார்பேட்டையில கஞ்சா வித்துருக்காங்க. கஞ்சா கஞ்சா இந்த கஞ்சாவெல்லாம் கொண்டு வந்தது யாரு? டிஎம்கே ஆட்சியில சந்துக்கு சந்து பொந்துக்கு பொந்து இப்ப யாரு வச்சிருக்காங்க? அந்த 5 பேரை தட்டி கேட்டு ஒருத்தவங்க போய் கேட்டிருக்காரு, என்ன பண்ண கஞ்சா தட்டி கேட்டிருக்காரு. அவரை வந்து ஒரு அந்த மூக்கு வச்ச சுத்தியல் ஒன்று இருக்கும்ல, அந்த சுத்தியல், பியர் பாட்டில், ஒரு ராடு, அந்த மாதிரியான ஒரு விஷயத்த வச்சு அடிச்சு. ஆக்சுவலா இந்த 23 நாள்ல நடந்த கிரைம்ல 75% தாவேகா நிர்வாகி தான் பண்ணியிருக்கான். ஆமா, மத்தவங்களை விட்டுருங்க, அதுவே விடக்கூடாதுதான். மத்தவங்களை விட்டுருங்க. உங்க கட்சிக்காரங்க பண்றதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? இதுக்கும் டிஎம்கே தான் வந்து பதில் சொல்லணுமா? இதுக்கும் ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலின் சார் வந்தா பதில் சொல்லணுமா? என்ன எதிர்பார்க்குறீங்க மக்கள் கிட்ட இருந்து? இதை கேட்டுட்டு எப்படி உங்களால பொறுமையா? சரி சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். இதுக்கு ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் தான் பதில் சொல்லணும். உங்களுக்கு உதயநிதி அவர்கள் கண்டிப்பா பதில் சொல்லுவார் சார். சட்டமன்றத்தை மட்டும் கூட்டுங்க, அன்னைக்கு உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. கால வரையின்றி ஒத்தி வச்சுட்டு போயிருக்கீங்க, தயவு செஞ்சு அதை கூட்டுங்க, உங்களுக்கு அவங்க பதில் சொல்லிடுவாங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன், அன்னைக்கு ஸ்டேஜ்ல திருச்சியில பேசும்போது என்ன சொன்னாரு? இப்ப வந்து யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து சட்டமன்றம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, சட்டமன்றத்துல என்ன பேசுறோம்னு சொல்லிட்டு ஆவலா பாக்குறாங்க. அதை ஏன் சார் கால வரையின்றி ஒத்தி வச்சீங்க? அதான் ஆவலா பாக்குறாங்கல்ல, வச்சிருங்க. மாசத்துக்கு ஒரு சட்டமன்றம், வாரத்துக்கு ஒரு சட்டமன்றம் டெய்லி வைங்களேன். டெய்லி பாப்பாங்க, அரசியல் அறிவை வளர்த்துக்குவாங்க. நீங்க ரொம்ப நல்லா பேசுவீங்க, அதை பார்த்தாலே கத்துக்குவாங்க அவங்க. அப்படி பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்க. அண்ணன் 3 நாள்ல அண்ணன் வேற இதெல்லாம் பாப்பாரு, ரீல்ஸ் அதெல்லாம் பாக்குறவரு. அதனாலதான் என்ன ஓவரா ட்ரோல் பண்றாங்க. இருங்கடா, என்ன பக்கத்துல அவங்க கேட்டிருப்பாங்க, என்ன சட்டமன்றத்துல போய் பேச பாருங்களா? சீச்சி, சட்டமன்றத்தை கால வரையின்றி ஒத்தி வைங்கடா. எப்படி என்ன சட்டமன்றத்தை பொது மேடையா வைங்க. ஆமா, பொது மேடையா வச்சுட்டு பிரஸ் உள்ள சேர்க்காதீங்க. அப்ப என்ன ஃபயரா பேசுவாரு. ஆனா என்ன எதிரில கேள்வி கேட்க மட்டும் ஆளே மாட்டாங்க, பேசுவாரு. இன்னொரு பக்கம் இப்படி வந்தாக்கா, டீ கடைக்கு போனோம்னா தாவேகா அதாவது உறுப்பினர்களுக்கு வந்து டீயை உடனே கொடுத்துடணும். அது 10 பேரா இருந்தாலும் பாலே காய்ச்சலனா கூட பச்சை பால்ல டீ கொடுத்துடணும். டீ போட வேணாம், கொஞ்சம் பால், அதுல கொஞ்சம் தேயில, கொஞ்சம் சீனி போட்டு எடுத்துக்கோங்க. அவங்க வயிறு எரிச்சல உள்ள போய் வெந்துக்கும். ஏன்னா கொஞ்சம் லேட் ஆனா கூட டீ போடுறவனு டீ கடைக்காரனையும் பாசமா வெளில கூட்டு வந்து போட்டு பொலன்னு போனாங்க. டீ லேட் ஆனதுக்கு இல்ல புரியல. டீ கடையில டீ எப்பவுமே கொஞ்சம் லேட்டா தானே கொடுப்பாங்க. போனோன்னு போட்டு நீ லேட்டா கொடுக்கறது பிரச்சனை இல்ல, முன்னாடி வந்தவனுக்கு நீ ஏன் முன்னாடி கொடுக்குற? நான் லேட்டா தான் வருவேன், ஆனா எனக்கு தான் நீ ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். ஏன் அவனுக்கு கொடுத்த? ஏன்னா நாங்க ஆளுங்கட்சி. டீ கடை உங்க காசுல வைக்கல, அவர் சொந்த காசுல வச்சு. ஆமா, ஆளுங்கட்சியா இருக்கிற எங்களுக்கு நீ டீ எவ்வளவு நேரம்டா ஆத்துவ அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடி அடிச்சிருக்காங்க. இதெல்லாம் சட்ட ஒழுங்கு சீர்கேட்ல சேராதுல்ல? அது சேராது. டீ கடையில சண்டை போறதெல்லாம் சேராது. ஆனா இவர் வந்து டீ கடை வாசல்ல கூட நிக்க முடியல, அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் வந்து பேசுவாரு. இத நம்ம பதிவு பண்ணி ஆகணும். சிடிஆர் நிர்மல், இப்ப நீங்க என்ன சொன்னீங்க, தாவேகா நிர்வாகிகள் போய் அடிச்சிருக்காங்க. சிடிஆர் நிர்மல்குமார் ஒரு பேட்டியில என்ன சொல்றாரு, தனி மனிதர்கள் அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிறதுக்கும் அவங்களுக்குள்ள வெட்டிக்கிறதுக்கும் ஏன் கவர்மெண்ட்டை காரணம் சொல்றீங்க? அப்ப போன ஆட்சி நடக்கும்போது சண்டை போட்டுக்கிட்டது யாரு? முதல்வராக இருந்த ஸ்டாலின் போய் அப்படியே சட்டை பிடிச்சி சண்டைக்கு நின்னாரா? இல்லை உதயநிதி ஸ்டாலின் சண்டைக்கு போனாரா? இல்லை அமைச்சர்கள் சண்டைக்கு போனாங்களா? இல்லை அமைச்சர்கள் லூஸ்டா கூப்பிட்டு இருந்தாங்களா? எதுவும் பண்ணல. 234 தொகுதியிலையும் ஒவ்வொரு சிசிடிவி கேமரா இருக்கு, ஒவ்வொரு தெருவுக்கும். அதை வந்து முதல்வர் உட்காந்து அன்னைக்கு அப்படி பாப்பாரு. அதாவது முன்னாள் முதல்வர் எங்க சண்டை வருது உடனே கிளம்பி போயிருவாரு. பார்த்து கண்ணுல விளக்கணை ஊத்தி பார்த்துக்கிட்டே இருப்பாரு. எங்கேயாவது சண்டை நடந்தா உடனே கேட்கணும், ஏன் கேட்கலன்னா நாங்க கேள்வி கேட்போம். ஆமா, ஏன்னா அவர் வந்து முதல்வர் வேலையை விட்டுட்டு சிசிடிவி ரூம் கண்ட்ரோல் பண்ற வேலைக்கு போயிருந்திருக்காங்க. ஆமா, இவங்க இப்ப முதல்வர் வேலை பாக்குறாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த வெயில்ல கொஞ்சம் சிசிடிவி வந்து ஒழுங்கா ஒர்க் ஆக மாட்டேங்குது, டெம்பரேச்சர் அதிகமானதுனால இந்த சிஎம்ஆல அதை வந்து கண்காணிக்க முடியல கரெக்டா. கேட்டா தனி மனிதர்கள், அதாவது அதை தடுக்கணும். அதுதானே நீங்க பேசினது. ஜனவரி 29ஆம் தேதி ஒரு ட்வீட் கூட போட்டிருந்தீங்க. ரொம்ப நாளா இல்ல, ஒரு 6 மாசம் ஆச்சு. ஜனவரில ட்வீட் போட்டிருக்கீங்க. என்னன்னு, அவங்க வந்து எந்த பெண்களுக்கான குற்றங்கள் தினம் நடக்கு, சென்னை மாதிரியான இடங்கள்ல தொடர்ந்து வன்முறைகள் நடந்துட்டு இருக்கு, இதெல்லாம் பார்க்காம இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது. கடைசியில ஒரு லைன் வேற, கொள்ளையடிக்கிறதுல குறியா இருந்தா மக்கள் படுற கஷ்டம் எப்படி தெரியும்? நீங்க என்ன கொள்ளையடிச்சிட்டு இருக்கீங்க? அப்ப இப்போ அவங்க கொள்ளையடிக்கல, தூங்குறாங்க, ஒத்துக்கிறாங்க. குறியாக இருந்தால் நாங்க எப்படி சட்ட ஒழுங்கை பார்ப்போம்? இல்ல, நான் எனக்கு ஒரே ஒரு கேள்விதான். நீங்க என்ன கொள்ளை அடிக்கிறதுனால பெண்கள் பாதுகாப்பை சமரசம் பண்ணிட்டு உங்க மேனேஜரோட வீட்டுக்கு போனீங்க. நீங்க என்ன கொள்ளை அடிக்கிறதுனால சட்ட ஒழுங்கை சமரசம் பண்ணிட்டு டிஎம்கே மேல பழி போட்டுட்டு இருக்கீங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னு தான் எங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. ஒரு வாரம் இருக்குல்ல சிங்கப்பெண் வரத்துக்கு. அதான் நான் கூட 29ஆம் தேதி தள்ளி போயிருச்சு. சரி, நமக்காக உழைச்ச ரூட்டு போட்டு கொடுத்தவர்னு போனாரு. அடுத்த நாளே லான்ச் பண்ணிடுவார், இல்லைன்னா திங்கக்கிழமை நல்ல நாள்ல அன்னைக்கு லான்ச் பண்ணுவாருன்னு நினைச்சா சம்பந்தமே இல்லாம அடுத்த வாரம் வர்றாங்க.
தேதி பின்னர் அறிவிக்கப்படும். தமிழ்ல இந்த சத்தியான ஒரு இது வந்தப்போ வருகிறாள் உங்கள் சத்யா அப்படின்னு ஒரு மாசத்துக்கு ப்ரோமோ போட்டுட்டு இருந்தாங்க. அப்படியே இன்னொரு பக்கம் போனா ஒரு எம்எல்ஏ வந்து ஒரு கட்சி ஆபீஸ் ஓபன் பண்றாரு. செங்கல்பட்டுல ஒரு எம்எல்ஏ கட்சி ஆபீஸ் ஓபன் பண்ணாரு. கட்சி ஆபீஸ் பெரிய பிரச்சனை. அது எம்எல்ஏ கட்சி ஆபீஸ் ஓபன் பண்றாரு என்ன பண்ணாரு, குடும்பத்தோட கூப்பிட்டு வச்சு பால் காய்ச்சி ஒரு விஷயம் பண்ணார்ல, அதே மாதிரி நானும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு திருவொற்றியூர்ல ஒரு கட்சி ஆபீஸ் வந்து ஒரு எம்எல்ஏ ஓபன் பண்ணிருக்காரு. ஓகே, அது ஓபன் பண்ணது நல்ல விஷயம் தான். அது சொந்த இடத்துல ஓபன் பண்ணணும். சரி, இவங்க எந்த இடத்துல சொந்தமா ஒரு இடத்த வாங்கி அங்க ஓபன் பண்ணணும். எங்களுக்கு கை காசு செலவு பண்ணி பழக்கம் இல்ல. கரெக்ட். அதுக்குன்னு கடலோர பாதுகாப்பு மண்டலத்துக்கு உட்பட்ட ஒரு இடத்துல ஒரு ஆபீஸ் ஓபன் பண்ணிருக்காரு. அதையும் பாதுகாக்கணும் இல்லைங்க. பாதுகாருங்க. இது யாருக்கிட்டையுமே கேட்காம இவர் பாட்டுக்கு ஒரு வேலையை போட்டுட்டு நாளைக்கு நான் கட்சி ஆபீஸ் ஓபன் பண்ண போறேன். உங்களுக்கு எதிர்பார்ப்பு கொஞ்சம் அதிகம் தான். டீ கடையில ஆளுங்க எடுத்துட்டு சண்டை போடுறோம், இடத்த விட்டாவே போனாங்க. கரெக்ட். அதை போய் தட்டி கேட்ட ஒரு ஆளை அவங்களையும் அவங்க தங்கச்சியும் அடிச்சு கண்ணு கிட்ட அடிச்சு வீங்க வச்சு மூஞ்சி கிஞ்செல்லாம் கிழிச்சிருக்காங்க. திருவொற்றியூர் எங்க இருக்கு? சென்னையில தானே இருக்கு. அது தெரியாது, அது வட பக்கம் இருக்கு, வட மாநிலம். அப்ப நீங்க இங்க சொல்றீங்க எங்க முதல்வரின் ஆட்சியில் எப்படி இருக்குன்னு மட்டும் பேசுங்க. வட மாநிலம். இன்னைக்கு ஒண்ணு பார்த்தேன், பீகார்லயோ எங்கேயோ போலீஸ் வந்து 2 பேரை அரெஸ்ட் பண்ணிருக்கு. போலீஸ் முன்னாடியே நின்று மீசி அப்படி முறுக்கிட்டு இருக்காங்க, அரெஸ்ட் பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்ச நாள் தமிழ்நாட்டுல அதை பண்ணுவாங்க. அப்படி வாய்ப்பு இருக்கு. ஆர்கே நகர்ல ஒரு போலீஸ்காரருக்கும் தாவேகா நிர்வாகி ஒருத்தருக்கும் வாக்குவாதம் வந்திருக்கு. அதுக்குன்னு அந்த போலீஸ்காரர் இடமாற்றப்பட்டிருக்காரு. அவ்வளவுதான். எதுக்குன்னு காரணம் கேட்டா அந்த போலீஸ்காரர் தான் தப்பு பண்ணிருப்பாரு, அதுதான் தாவேகா நிர்வாகி சொல்லி மாத்திருப்பாரு. அதாவது தாவேகா நிர்வாகி நல்லவராம், தாவேகா நிர்வாகி அவங்க நல்லவங்க தான்ப்பா. டீ கடையில ஒரு விஷயம் லேட் ஆகுதுன்னா அப்ப பொதுமக்கள் எல்லாருக்கும் டீ வந்து லேட் ஆகுது, அது தட்டி கேட்கறது கரெக்டான விஷயம் தானே. அவன் பொதுமக்களுக்கு லேட் ஆனாலும் கேட்கல, அவனுக்கு லேட் ஆச்சு கேட்டிருக்கான். அதாவது என்ன, ஆளுங்கட்சி எங்களுக்கே லேட் ஆகுதுன்னா நீ பொதுமக்களுக்கு அப்ப எவ்வளவு லேட்டா கொடுப்பா? நான் ஃபேக் நியூஸ் பரப்ப போகணும், எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு, எனக்கு லேட்டா நீ டீ கொண்டு வர்றியே, நீ எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அடிச்சிருக்காங்க. நீங்க எல்லாத்தையுமே தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. அவங்க வந்து ஒரு நல்ல எண்ணத்துலதான் செய்யறாங்க. அதாவது திமுக வந்து அதை திருச்சி அவங்க மேல வந்து பழிய சுமத்துறாங்க. நான் வந்து சார் இந்த மாதிரி பழி போட்டுட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்புறம் ஏதாவது நீங்க இப்படி பழி போட்டுட்டே இருங்க, அப்பதான் தாவேகா விஜய் முதல்வர் விஜய்க்கு எதிராக போராட்டம் அறிவிப்பாரு. தாவேகா விஜய் முதல்வர் விஜய்க்கு எதிராக போராட்டம் அறிவிச்சு போராடுவாரு. என்ன சட்ட ஒழுங்கை கண்டு கொள்ளாமல் தூங்கும் முதல்வர் விஜய் அவர்களே கோட்டு படத்துல வர மாதிரி அவரே க்ளோனா வந்து அவரே போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. வாய்ப்பு இருக்கு. இன்னும் என்னன்னா நடக்க போகுதுன்னு தெரியல தமிழ்நாட்டுல. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.